பாண்டியன் ஸ்டோர் சரியில்ல. அடுத்த வர எபிசோட்ல நம்ம தங்கமயில் இருந்துட்டு மீனா கிட்ட போயிட்டு, "மீனா தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடு மீனா. மறுபடியும் போயிட்டு அத்தை முன்னாடியோ இல்லை வீட்டில் யார் முன்னாடியோ நான் போய் நிற்க வேண்டிய அவசியமே இருக்கக்கூடாதுன்னு நான் நினச்சிட்ருக்கேன். அவங்கக்கிட்ட நான் எவ்வளோ பேச்சு வாங்கணுமோ அவ்வளோவும் நான் வாங்கியாச்சு. அதுக்கு மேலே கூட நான் வாங்கிட்டேன். செஞ்ச தப்புக்கான தண்டனை நான் இதை நினச்சிக்கிறேன். தயவு செஞ்சு இனிமேல் எனக்காக நீ எந்த ஸ்டெப்பும் எடுக்கவே எடுக்காத. ஆனால் உன்னால் எனக்கு நிறைய தேவைப்படுது. ஆனால் தயவு செஞ்சு இந்த மாதிரி விஷயம் மட்டும் வேண்டவே வேண்டாம் மீனா" அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "எனக்கு புரியுதுக்கா, உங்கள் வாழ்க்கையை சரி பண்ண போய் நான் தான் எல்லாருக்கிட்டேயும் ஏச்சியும் பேச்சியும் வாங்கிட்டுருக்கேன். இனிமேல் உங்களோட விஷயத்தில் நான் தலையிட போகிறது கிடையாது" அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல உங்கள் அம்மா கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்திருந்தால் கூட அத்தை ஒரு வழியாக என்ன விஷயம் ஏது விஷயம்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. ஆனால் உங்கள் அம்மா அவங்கள எப்படி பழி வாங்கணும், அவங்கக்கிட்ட எப்படி சண்டை போடணுன்றத அதில் மட்டும் உங்கள் அம்மா தெளிவாக இருக்காங்க. "அக்கா, உங்களோட வாழ்க்கை இன்றைக்கி இப்படி இருக்குன்னா அதுக்கு காரணமே உங்கள் அம்மா மட்டும்தான் அக்கா. நான் சொல்கிறேன்னு தப்பாக எடுத்துக்காதீங்க" அப்படின்ற மாதிரி மீனா வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. "நீங்கள் சொல்ல வர்றது எனக்கு புரியுது மீனா. எங்கள் அம்மா பேசுகிறதும் எனக்கும் சுத்தமாக பிடிக்கல. ஆனால் என்ன பண்ணுறது, இப்போ தானே வேலைக்கு போக ஆரம்பிச்சிருக்கேன். கையில் கொஞ்சம் பணம் சேர்ந்ததுக்கப்புறமா நான் தனியாக வீடு எடுத்து கூட நான் தங்கிக்கிறேன் மீனா. அது வரைக்கும் இந்த வீட்டில் நான் அட்ஜஸ்ட் பண்ணி தான் இருந்தாகணும்" அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதோடு இன்னைக்கான ப்ரோமோ முடிச்சிருக்காங்க.